Hello friends, இன்னைக்கு நம்ம கொரோனா நிதி பொருட்கள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழக அரசு வந்து இன்னைக்கு நான் எங்க வீட்ல ரேஷன் கடையில நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 14 பொருளும் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுல இருக்க எல்லாமே நமக்கு கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. 14 பொருளுமே பெர்ஃபெக்ட்டா அதே எடையோட கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? இதுல வந்து தமிழக முதல்வரோட போட்டோ புகைப்படம் கூட கிடையாது. தமிழ்நாடு அரசு மட்டும் தான் போட்டுருக்கு பாருங்க. நம்மையும் நாட்டு மக்களையும் காப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வசனமும் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்க்கரை கொடுத்துருக்காங்க. எனக்கு சர்க்கரையும் வந்து 1/2 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. கோதுமை மாவு வந்து 1 கிலோ அளவுக்கு நல்லா கம்பெனி பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ கொடுத்துருக்காங்க. அதாவது சால்ட் உப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரவை வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. உப்புமா ரவை கொடுத்துருக்காங்க 1 கிலோ. உளுத்தம்பருப்பும் 500 கிராம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. புளி வந்து 1/4 கிலோ அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து கொட்டையில நீக்கப்பட்ட புளி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பும் 250 கிராம் கொடுத்துருக்காங்க. 1/4 கிலோ கொடுத்துட்டாங்க. டீத்தூள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஊட்டி டீத்தூள். இதில் டீ போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கடுகு சீரகமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு 100 கிராம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டீத்தூள் வந்து 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ மஞ்சத்தூளும் கொடுத்துருக்காங்க. 100 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொடுத்துருக்காங்க. மிளகாய் தூளும் நம்ம கொடுத்துருக்காங்க. 100 கிராம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. குளிக்கிற சோப் கூட கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற சோப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த 14 பொருளுமே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் தான். இது எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா கம்பெனி பிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் ரேஷன் கடையில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு கொடுத்தாங்க பாருங்க. இதெல்லாம் கொடுத்த தமிழக அரசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இது கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அது அத்தனையும் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. பொருள் எல்லாமே நல்லா தரமாக இருந்தது. தமிழக அரசு கொடுத்த இந்த அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.